وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم قال الله تعالى فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون وقال رسول الله صلى الله عليه وسلم ليتخذوا أحدكم قلبا شاكرا ولسانا ذاكرا وزوجة مؤمنة تعينه على أمر الآخرة இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவ்விறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வியலை அவ்வாறு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள் நம் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்னும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் திடீர் ஆபத்துகளை விட்டும், திடீர் கஷ்டங்களை விட்டும், திடீர் முசீபத்துகளை விட்டும், தீராத நோய் நொடிகளை விட்டும், மருத்துவமனை சிரமங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று தமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளானோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உள்ளத்திலே எது எச்சத்தையும் வாழ்வியலிலே நிம்மதிதனத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அதிகமான முறையில் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. கடனில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்திரு கலிமாவை கூறியவராக சிரித்த வண்ணம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் ஒரே கோணத்தில் வாழ வைப்பது அல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா சில நபர்களை செல்வந்தர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். சில நபர்களை நடுத்தரவாதியாக அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்றான். சில நபர்களுடைய வாழ்வு என்பது எவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது சொன்னால் ஏழ்மைத்தனத்திலே அமையப்பட்டிருக்கிறது. சில நபர்களை அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களாகவும், சிலர்களை நடுத்தரவாதிகளாகவும், சிலர்களை ஏழ்மையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். எல்லா மனிதர்களும் ஒரே கோணத்தில் வாழ்க்கையை அமைத்து விடுவது அல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது மாறுபட்டது என்கின்ற விஷயத்தை இந்த விடயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதர் ஏழ்மையில், மிக ஏழ்மையில் இருந்தாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபரிடத்தில் 3 விடயங்கள் என்பதை கிடைத்துவிட்டால் அவர் உலக வாழ்க்கையில் ஏழ்மையானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் உயர்ந்த செல்வந்தராக கருதப்படுகிறார் என்கின்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதில் முதல் விஷயமாக நபி அவர்கள் சொல்வார்கள், கல்பன் ஷாக்கிரா, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். இரண்டாவது லிசானன் ஸாக்கிரா, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய நாவு. மூன்றாவதாக நபி அவர்கள் சொல்வார்கள், ஸௌஜத்துன் முக்மினத்துன் துஈனு அலா அம்ரில் ஆখিরা, மறுமையுடைய விஷயத்தில் கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான முக்மினான பெண். இந்த 3 விடயங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் இவர்தான் உயர்ந்த செல்வந்தர் என்கின்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்.
மூன்று விஷயமும் நமக்கு கிடைக்க பெற வேண்டும். இதனுடைய மகத்துவம் என்ன, இதனுடைய சிறப்பு என்ன என்கிற விடயத்தை நாம் தெரிய அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பார்வையில் உலகத்தில் ஒரு மனிதர் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறார், மிக மிக ஏழ்மையில் இருக்கிறார். இருந்த பொழுதிலும் இந்த மூன்று தன்மைகள் பெற்றிருந்தால் அவர் செல்வந்தர் என்கின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். முதல் விஷயத்தை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கல்வன் ஷாக்கிரா, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். நன்றியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள்? குர்ஆன் நன்றி செலுத்துவர்களை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறது என்கிற விஷயத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். கிடைத்திருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றி இருக்கிறது இரண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி, இரண்டாவது அடியாருக்கு செய்யக்கூடிய நன்றி. இந்த இரண்டு விடயத்தில் தற்போதைய சூழ்நிலையிலே முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்களே, பின்தள்ளி இருக்கிறார்கள் என்பதாகத்தான் சொல்ல முடியும். அல்லாஹ் தஆலா நமக்கு எத்தனையோ நிஅமத்துகளை, அருள்கொடைகளை அனுதினமும் அனுநொடியும் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த நிஅமத்தை, அருள்கொடையை பயன்படுத்திக் கொண்டு நாம் அதற்காக அல்லாஹ்விடத்திலே எல்லா நிஅமத்திற்கும் நன்றி செலுத்தி இருக்கின்றோமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அதே போல் தற்போதைய காலகட்டம் எவ்வாறு மாறிவிட்டது என்று சொன்னால், நான் ஒரு சிரமத்தில், கஷ்டத்தில் இருக்கின்றேன், ஒருவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அந்த நபருக்கு ஒரு காலகட்டம் வரும்பொழுது நான் நன்றியோடு அவருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு கொண்டிருக்கின்றனா என்று யோசிக்கும் பட்சத்தில் அதுவும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். இந்த இரண்டு தன்மைகள், இந்த அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி, அது மட்டும் அல்லாமல் அடியாருக்கு செய்யக்கூடிய நன்றி, இந்த இரண்டு நன்றியும் ஒரு முஃமினிடத்தில் பெற்றிருக்க வேண்டும். நன்றியை பற்றி